எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த பையனுக்காக அவங்க வந்து ஸ்டேஜ்ல சொல்றாங்க அந்த ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், மரியாதையா சொல்லி யாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க பேசுனதும் இருக்காது, அதை கிளாப் பண்ணதும் இருக்காது, நடுல இருந்தது மட்டும் கட் பண்ணி போட்டாங்களா. அதனால எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. தெய்வாதீனமா வெற்றிமாறன் சார் பாக்குறாரோ இல்ல வேற எந்த டைரக்டர் சார் பார்த்தாலும் 4 அவார்டுமே நான் டிசர்விங்னு அந்த செகண்ட் வரைக்கும் இருக்கும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகே, அதை வாங்கினதுக்கு இன்னும் நாம பெட்டரா பண்ணியிருந்துருக்கணுமோ. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, சின்ன நம்ம வீட்டுல குட்டி பொண்ணு இருந்துச்சுன்னா துடுக்கா எல்லாமே பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சீன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேம் எல்லாம் மாத்திட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமராமேன் சார் சொல்லுவேன், சார் ஒரே ஒரு 1 more போலாமா, இது மட்டும் மாத்திட்டேன் சார், இது பண்ணிக்கலாமா, சரி வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே சொல்றேன். லைட்டிங் எல்லாம் மாத்திட்டேனேம்மா. கருமம் கருமம். ஷோ வந்தது. அது சென்னைக்கு வருகிறது தங்கமல் ஜுவல்லரி. வரும் பிப்ரவரி 23 முதல் டி நகர் உஸ்மான் ரோட்டில் பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் கோலாகல ஆரம்பம். சீரியல்லையோ சினிமாலையோ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரியான கேரக்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் ஃபாலோ ஆகும். ஸோ நீங்க அந்த ஸ்டீரியோடைப் வந்து உடச்சு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அது சேலஞ்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அதுக்கு தேங்க்ஸ் டு ரம்னன் சார். ரம்னன் சாரோட ப்ராஜெக்ட் தான் வந்து நாமிருவர் நமக்கிருவர். ஸோ அவர் ஐஸ்வர்யான்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுல இருந்து நம்பி எனக்கு வந்து பேரன்பில் வானதி அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கும் வானதிக்கும் சம்மந்தமே இருக்காது. வானதி ரொம்ப அமைதியான பொண்ணு, ஐஸ்வர்யா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, சின்ன நம்ம வீட்டுல குட்டி பொண்ணு இருந்துச்சுன்னா துடுக்கா எல்லாமே பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி தான் உண்டு. நீங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவார்ட்லாம் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தேன், பட் ஆனாலும் அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இல்லைன்னு, அவங்கள்ட்ட கிடைச்சது அம்மாட்ட இல்ல அப்படின்னு. பட் ஆனா முதல்ல அந்த அவார்டுக்கே நீங்க வந்து எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் ஆஃப் தி இயர், அதுக்கப்புறம் ஃபேவரட் பேர் 2 வருஷமா தொடர்ந்து வாங்கியிருக்கீங்க, திருப்பி வந்து அகைன் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா அந்த அவார்ட்ஸுக்கு நம்ம வந்து டிசர்விங்கா அப்படின்னு கேட்டா நான் எப்பவுமே நான் கொஸ்டின் மார்க்கா தான் வச்சுப்பேன் எப்பவுமே. ஏன்னா அதுக்கு இன்னும் நீ ரெடி ஆகும். இதை வந்து அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை ஊக்குவிக்க மட்டும்தான். அதுக்கப்புறம் அது 4 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஓகேங்களா? அந்த அடுத்தது நம்மளுக்கு வர்றப்பதான் அந்த ரெகக்னிஷன் திரும்ப கிடைக்கும். ஸோ அது எந்த அவார்டா இருந்தாலுமே ஸோ அது வந்து நம்மள ஒரு ஊக்குவிக்கணும். ஸோ அது பண்ணாதான் அது அவார்டு. ஓகேங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும். ஸோ பெட்டரா பண்ணி அதை இன்னும் நம்ம டிசர்விங் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த அவார்டு வாங்கும்போது நமக்கு அது டிசர்வ்டா தெரியணும். ஸோ அதை நான் நம்புறேன். ஸோ இதுவரையிலும் வாங்கினேன் அப்படின்னா அந்த 4 அவார்டுமே நான் டிசர்விங்னு அந்த செகண்ட் வரைக்கும் இருக்கும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகே, அதை வாங்கினதுக்கு இன்னும் நாம பெட்டரா பண்ணியிருந்துருக்கணுமோ, இது இன்னும் நம்மளுக்கு கைக்கு வந்து உண்மையாலுமே சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு இருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாருமே அதை நம்புவாங்க. இது உனக்கு டிசர்விங்கா கைக்கு வந்திருக்கு, இது நீ டிசர்வ்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாயால சொல்லும் போதும் சரி, மனசால நினைச்சு சொல்லும் போதும் சரி, ஓகே, அப்போ நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். பட் அது எப்பயுமே தலைக்கு ஏறவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தலைக்கே ஏறக்கூடாது. நாளைக்கு நீ இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய செய்யணும். இதை விட 10,000 மடங்கு வாங்கினவங்களே அவ்வளவு தூரம் சட்டிலா உட்காந்து ஒரு விஷயமும் ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நாளைக்கு என்னோட அதிர்ஷ்டம் கமல் சார்கிட்ட போய் நான் ஒரு வேலை செய்யறேன், ரஜினி சார்கிட்ட போய் ஒரு வேலை செய்யறேன்னா கிட்ட போய் உட்காந்து அப்படின்னு சொன்னா நான் உன்னை எடுத்து கொடுத்தா அவர் அதுக்கு 1000 வாலி சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க அதுக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இன்னுமே எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்கு. 0ல இருந்து 1 பாயிண்ட் வைக்க போயிட்டு இருக்கு அப்படின்னு மைண்ட் செட்லயே இருக்கு மட்டும்தான் இருப்பேன். உங்களுக்கு அந்த பீரியட்ல எப்படி இருந்தது அவார்ட் கொடுக்குற டைம்? அவார்ட் வாங்குற வரைக்கும் தாங்க அந்த ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம். அதுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து ஓகே இதுக்காக நம்ம இன்னும் நிறைய போராடணும், இன்னும் நிறைய செய்யணும். எப்படின்னா இன்னைக்கு கூட நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணணும், நேற்று நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, இது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே, இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்துருக்கலாமே. ஆக்சுவலா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். சீன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேம் எல்லாம் மாத்திட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமராமேன் சார்கிட்ட சொல்லுவேன், சார் ஒரே ஒரு 1 more போலாமா, இது மட்டும் மாத்திட்டேன் சார், இது பண்ணிக்கலாமா, சரி வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து நம்ம சொல்ற மாதிரியே சொல்றேன். லைட்டிங் எல்லாம் மாத்திட்டேனேம்மா. கருமம் திருப்பு
அவர் அப்படி அவர் ஆக்சுவலா கியூட்டா சொல்லாரு, டே இடியட்ஸ் திருப்புங்களா டே கலை அலங்காரம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஆக்கு. அதே மாதிரிதான் சொல்லுவாரு. பட் ஆனா he never says no. ஆமாங்க. never says no. அண்ட் ஆக்சுவலா நீங்க கூட ஒரு ஸ்டேஜ்ல வந்து லைக் ஆன் ஸ்பாட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ ஸ்னிப்பெட் மட்டும் செம வைரலா போச்சு. She awards. எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த பையனுக்காக அவங்க வந்து ஸ்டேஜ்ல சொல்றாங்க அந்த ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா டே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, ஏன்டா நீங்களா ஒரு கதை கட்டுறீங்க அந்த மாதிரி ஏதாவது? போன் பண்ணி கேட்டேன், மரியாதையா சொல்லி யாரு அத ஏங்க சும்மா சொன்னதை எடுத்து சாய் பல்லவி கூட சேர்த்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே அப்போ ஓகே அப்படின்னு. ஆன் ஸ்டேஜ்ல நீங்க எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க வந்து வெற்றிமாறன் சாரோட ஆடிஷனுக்கு போறீங்க, உடனே வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எமோஷனல் சீன் பண்ணுங்க. எமோஷனல் சீன்ல என்னங்க என்ன கான்செப்ட் சொல்லுங்க. சரி உங்களுக்கு இப்போ உடனே பிரேக்கப் ஆயிடுச்சு, பையன் வந்து நீங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடும், ஓகே பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க ஓகே. டயலாக் பேசணுமா? ஆமாங்க பேசணும். சரி ஓகே. பேச பேச அப்படி அழுதுட்டு பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஹக் பண்ணாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க பேசுனதும் இருக்காது, அதை கிளாப் பண்ணதும் இருக்காது, நடுவில் அந்த மட்டும் கட் பண்ணி போட்டாங்களா. அதனால எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. ஆன் ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது அவ்வளவுதான். அதுதான் தெய்வாதீனமா வெற்றிமாறன் சார் பாக்குறாரோ இல்ல வேற எந்த டேரக்டர் சார் பார்த்தாலும் சரி, நல்லதே நடக்கட்டும். படங்கள்னு பார்க்கும்போது சபாபதி பண்ணிட்டீங்க, அதையும் தாண்டி வேற என்னென்ன வாய்ப்புகள் வந்துச்சு? நீங்க என்னென்ன அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க லைனப்ல? லைனப்னு சொல்றதுக்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாது, பட் நல்லதே நடக்கட்டும். ஓகே, வாய்ப்புகள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துச்சுங்க. என்னென்ன படங்கள்? நான் அதுக்கப்புறம் சசியானா கூட பண்ணியிருந்த ஒரு படம், அதுல பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல. ஸோ அதனால சபாபதி மட்டும்தான் இப்ப நம்ம படம்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோ வந்தது, அது டேட்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொரு சேனல்லையும் ஆட்டோ ஓட்டுற பெண்மணி வச்சு ஒரு கதை மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்றதுங்க, சரி அப்படியெல்லாம் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மைண்ட் செட்ல யோசிப்பாங்க. இப்போ எங்களோடது வரும்போது இன்னொரு சீரியல் மட்டும் இருக்குன்னு தான் சொன்னாங்க ஸ்டார்டிங். சோ அப்படி நம்ம பார்க்க முடியாது. கதையை பார்க்காம நம்ம டிசைட் பண்ண கூடாதுல்ல. கதையை பார்த்துட்டு அது எந்த வகையில அந்த மாதிரி இருக்கும், ஏன் அந்த மாதிரி வந்து நம்மள யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அது மேபி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்து நம்ம கூட சாயலே இல்லாததா கூட இருக்கலாம், அது வேற மாதிரி கூட இருக்கலாம். மேபி இப்போ சீரியல் பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் வந்து நம்ம பாக்குறப்பெல்லாம் இந்த சீரியல் இருக்கிற மாதிரி இந்த சீரியல் இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம எப்படியுமே என்ன பண்ணாலுமே நம்மள அறியாம ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு புடிச்சு போயிடும் அப்படிங்கறனால அதை பண்ணிடுவோம். சோ பண்ணும்போது வந்து அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா ஒரு கதை களத்துக்குள்ள இருக்கிறவங்கப்போ அதை டைரக்டர் எந்த மாதிரியோ ரைட்டர் எந்த மாதிரி மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்கள பொறுத்துதான் நம்ம யோசிக்கணும். நம்ம இதை சொல்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பத்தி பேசுறது கூட இல்ல. அவங்க நினைக்கிறது என்னவோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாட் ப்ராசஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சோ அது மேபி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதோட சாயலே இல்லாம கூட இருக்கலாம், இல்ல அதே மாதிரியும் இருக்கலாம், அது நம்ம கையில இல்ல. ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கதை ஒரு கரு இருக்கும். அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணி போகும்போது மக்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த கதை அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அதே மாதிரி இருக்குன்னு இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதோ அந்த ப்ரோமோ லான்ச் பண்ணும்போது ஒரே இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா அது போக போக கதையா வேற ஏதாவது இருக்கும். ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா உங்களோட பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே வந்து எனக்கு நம்ம செலிபிரிட்டி எல்லாம் இன்டர்வியூ எடுக்க வரோம் அப்படிலாம் தாண்டி நாங்க 2 பேரும் வந்து பதட்டத்துல கிடக்கும், நீங்க எங்களை கம்ஃபர்ட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே வந்து ஃபீல் குட்டா இருந்தது, ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளவு அழகா கடல்ல இந்த ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ சூப்பரா இருந்தது. எங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடந்த 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் பிப்ரவரி 23 முதல் சென்னையில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.